கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் விற்பனை செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்கும் சட்டம் அமலுக்கு வந்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர் வணக்கம். அறிவிப்பு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் பாஸ்கர். புதிய தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா 2024 அமலுக்கு வந்திருக்கிறதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். 3 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகள் வரை கடுங்காவல் சிறை தண்டனை என்பது விதிக்கப்படும். அதாவது 100 லிட்டருக்கு மேல் சட்டவிரோதமான மதுபானம் இறக்குமதி, ஏற்றுமதி, போக்குவரத்து அல்லது வைத்திருத்தல், சட்டவிரோதமாக மதுபானம் தயாரித்தல், சட்டவிரோதமான மதுபான ஆலையை நடத்துதல், நொதி வடிப்பானை உள்ளிட்ட பல்வேறுவிதமான இந்த கள்ளச்சாராயம் தொடர்பான எந்த விதமான நடவடிக்கையிலும் ஈடுபட்டால் அவர்களுக்கான தண்டனை என்பது 7 ஆண்டுகள் வரை இருக்கும். 2 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் என்பது இருக்கும். இதை அடிப்படையாக கொண்டுதான் சட்ட மசோதா என்பது தமிழக சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அந்த மசோதாவின்படி கடுங்காவல் தண்டனை என்பது விதிக்கப்படும். இதைதான் ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருந்தார். 2024 புதிய சட்ட மசோதா என்பது அமலுக்கு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் மற்றும் விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திடும் வகையில தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட புதிய தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா 2024 அமலுக்கு வந்திருக்கிறது. ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்தார். அரசியல் வெளியிடப்பட்டிருக்கிறதாக தமிழக முதலமைச்சர் இந்த அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.